காப்பர் சல்பேட், ஒரு நீல கலர்ல இருக்கிற அது வந்து காப்பர் சல்பேட். அதை வந்து மயில் துத்தம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எந்த துத்தம்னா என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். பல இடத்துல இந்த துத்தம்ங்கிற வார்த்தை பயன்படுது. துத்த நாகம் அப்படின்னு பயன்படுது. அந்த துத்த நாகம் பிரிக்கிறதுல தான் நான் சொன்னேன், மேல இருந்து ஹீட் பண்ணுவாங்க. அந்த மேல இருந்து ஹீட் பண்ணதுல நான் அன்னைக்கு அதை சரியா சொல்லலையோ என்னமோ. அதாவது மேல இருந்து ஹீட் பண்ணும்போது 997 செல்சியஸ் வச்சுக்கோங்க. துத்தநாகம் உருகி கீழே வந்து தனியா வந்துடும். வந்த உடனே அதை வெளியேற்றிடுவாங்க. அப்போ அதோட மேல ஹீட் பண்றத நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி அது ஆவியாகி போறதுக்கு பதிலா நீரா மாத்தி அத சொல்றது, அது வந்து ஒரு சாலிடா இருந்தத லிக்விடா மாத்தி